ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 138 நாட்களில் கோடீஸ்வரனாவது எப்படி? அந்த கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார்? இதையே நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சூரியனும் சனியும் 180 டிகிரியில் நேருக்கு நேர இருக்கிறாங்க. இதை சனியின் பிடியில் சூரியன், சூரியன் பிடியில் சனி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்குது. இங்கே சூரியன் தான் ஏகாந்த அதிகாரம் உடையவர். அதே போல் 2/9/2024 அமாசோமவாரம் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது என்னன்னா, திங்கட்கிழமை மகம் நட்சத்திரத்தில் ஏற்படும் அமாவாசை. எப்படி, அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் எப்படி ஏற்படுகிறதோ அதே போல 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியின் பிடியில் சூரியனும் சந்திரனும் உண்டாவார்கள். அந்த இடத்தில் அந்த அமாவாசையும் சேர்ந்து வர வேண்டும். அந்த சூரியனும் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கணும். இந்த இடத்துல மகம் அல்ல, பூரம். பூரம் ஒன்றில் சூரியன் அப்படின்னா, பூரம் ஒன்றில் எந்த கிரகம் வந்தாலும் வர்க்கோத்தமன் நிலையை அடை. ஆட்சி மூல திரிகோணம் மேலும் வர்க்கோத்தமம் என்ற நிலையையும் அடைகின்றது. இப்படி அடைவது 1000 கோடி சூரியன்கள் உதயமானால் எப்படி இருக்குமோ அதுபோல பன்மடங்கு பிரகாசம் பெறக்கூடியதாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இதற்கு ஒரு முறை உண்டு. இது சிவனுடைய கட்டுப்பாட்டில் ஏற்படுகின்ற ஒரு அதீதியான ஒரு யோகம். இது எல்லா ராசிக்காரர்களும் நான் சொல்லக்கூடியதை கடைப்பிடித்தால் செலவெல்லாம் இல்லை, செலவில்லாமல் பரிகாரத்தை சொல்கிறேன். எல்லாரும் இந்த 50,000 செலவழிக்கணும், 10,000 செலவழிக்கணும், அதெல்லாம் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டாம். செலவழிக்காமல் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை எல்லோரும் கடைப்பிடித்து நடந்தால் கண்டிப்பாக 11 கோடி கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, 11 கோடி. சாதாரண பாமரனும் கூட கோடிக்கணக்கில் வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை அது கொண்டு சேர்க்கும். இதே போல ஈசன் சிவன் இயற்கையின் ஆனந்தம், பேரானந்தம், பெருவாழ்வு கிடைக்கச் செய்யும் உன்னதமாகும். ஆகாய வீதியில் அண்ட சராசரங்களில் ஏற்பட போகும் அற்புத ஆனந்த மாற்றம். இதனை பாமரனும் பூஜிக்க எல்லையற்ற ஆனந்த பெருவாழ்வு கிடைக்கும். ராஜயோகம் நர்த்தன தாண்டவம் ஆடுகின்ற புண்ணிய காலமாகும். இதில் முதல் தர யோகம் பெறப்போகின்றவர்கள் கும்பராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும். இவங்க 2 பேருக்கும் இது என்ன அப்படின்னு சொன்னால், ரெக்கமெண்டேஷனோட ஒருத்தர் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாருன்னு சொன்னால் அது போல். மற்றவங்களுக்கெல்லாம் திறமை வேண்டும். திறமையின் அடிப்படையில் முதல் மார்க் எடுத்தால் அவங்க இன்டர்வியூவில் பாஸ் ஆகும். ரெக்கமெண்டேஷனோடு போகக்கூடியவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பாஸ் அப்படின்றாங்க இல்லையா, செலக்டட் அப்படின்றாங்க. அதுபோல் இந்த 2 ராசிக்காரர். மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் மொத்தத்தில் கும்பமும் சிம்மமும் சேர்த்தே தான். அவங்களுக்கு சும்மா இருந்தால் இதெல்லாம் கிடைச்சிடாது. அவர்களுக்கு இந்த ஆவணி திருவாதிரை அப்படின்னு ஒரு டைம் வருது. அது எப்போ வருது அப்படின்னு சொன்னால் 28/8/2024 புதன்கிழமை இரவு 8:28 அளவில் திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அது 13/1/2025 திங்கட்கிழமை பகல் 11:57 வரைக்கும் அது இருக்கும். அதாவது மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டம். அதாவது இதனுடைய தாக்கம், இதற்குள் வரக்கூடிய அந்த திருவாதிரை 6 முறை திருவாதிரை நட்சத்திரம் வரும். இந்த 6 திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி திருவாதிரை, அதை
தேதி ஆங்கிலத்துக்கு 29/8/2024 புதன்கிழமை திருவாதிரை. அது சூரிய உதயத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கணும். அது முதல் நாள் இரவு 8:28க்கு தொடங்குது. அதை மறுநாள் காலையில் சூரிய உதயத்தின் போது அந்த நட்சத்திரம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நாளைத்தான் தேர்ந்தெடுத்துக்கணும். 29/8/2024 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சின்ன வேலையை நீங்கள் செய்யணும். 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது 25/9/2024 புதன்கிழமை மத்தியாஷ்டமி திருவாதிரை ஆகும். 23/10/2024 புதன்கிழமை சஷ்டி திருவாதிரை ஆகிறது. 19/11/2024 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி திருவாதிரை ஆகும். 16/12/2024 ஷடசீத புண்ணிய கால திருவாதிரை அமையும். நிறைவாக 13/1/2025 அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறந்து 13ஆம் தேதி, தமிழுக்கு மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய திருவாதிரை கிளைமேக்ஸ் திருவாதிரை ஆகும். அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஈசனின் அருளை பெறக்கூடிய ஒரு திருவாதிரையாக அது சேரும். அதான் கிளைமேக்ஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரி, விஷயத்துக்கு வரும். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? முதல் திருவாதிரை ஆகிய ஆவணி திருவாதிரை அன்று 29/8/2024 வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு, அதாவது சூரிய கோரையில் சிவனை நினைத்து ஒரு 5 நிமிடம் அல்லங்கில் 10 நிமிடங்கள் தியானம் செய்து, தியானத்தில் இருங்க. ஒரு குத்துவிளக்கு ஏற்றிக்கங்க, ஒரு பத்தியை பொருத்தி வச்சுக்கங்க, ஒரு 3 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, இது மட்டும் இருந்தாலே போதும். நல்ல தூய்மையான வெள்ளை ஆடையில் உட்கார்ந்துக்கங்க. கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை தியானம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியது 11 கோடின்ட்டேன். இதை விட முக்கியமான கோரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வைங்க. நான் கலியுகத்தை பொறுத்த மட்டும் பணம் முக்கியமான பிரதானமாக இந்த காலத்தில் விளங்குதுங்கிறதுக்காக நான் அது சொன்னேன். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய நோக்கத்தோடு அதை இருக்கலாம். கடன்கள் எக்கச்சக்கமாக பெருகி இருக்கு, அடைக்கவே முடியலை, 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடனை அடைப்பதற்கு பணம் தான் வேணும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா, ஒற்றுமையாக சேர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா, அந்த கோரிக்கையை வைக்கலாம். அதாவது 11 கோடிக்கு இணையாக எந்த விதை கேட்டாலும் அது கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியது முதல் திருவாதிரை அப்படிங்கிறது ஆவணி திருவாதிரை அன்று. இதில் முக்கியமான கணக்கு 9 முறை அல்லங்கில் 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, அதனை அடுத்து 108. இந்த 90, 99 இதில் வராது. இத்தனை தடவை, அதாவது முதல்ல 9 முறை எழுதுறீங்கன்னு சொன்னால் 9 தான். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. 9 தடவை எழுதியாச்சா, 2வது திருவாதிரை வர்றச்சே, அதாவது 25/9/2024 அதை டபுள் பங்காக எழுதணும். 18 தடவை எழுதணும். முதல்ல 108 தடவை எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 108 அப்படிங்கிறது கணக்கு கூடும். 2வது திருவாதிரையில் கணக்கு எழுதும் பொழுது 216 தடவை ஓம் நம சிவாயன்னு எழுதணும். 3வது திருவாதிரையில் 432 தடவை எழுதணும். 4வது 864, 5வது 1728 தடவை. 6வதாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய மார்கழி திருவாதிரை கடைசி நாள் மார்கழி 29ஆம் தேதி வரும் திருவாதிரை, அதுதான் ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய நாள். அது அன்றைய தினம் 3456 தடவை ஓம் நம சிவாயன்னு எழுதணும். அதாவது 1, 2, 4, 8, 1, 2, 4, 8, 16 இந்த மடங்கு. அப்படி அதில் முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 108, ரொம்ப முக்கியமான நம்பர் 108. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பட்சே நிறைவில் எழுதும்போது 3456 தடவை எழுதணும். அதை அன்றைய தினம் தொடங்கி அதை அப்படி கொண்டு போங்க. அதை ஒரே நாளில் எழுதணும்னு கூட கட்டாயம் இல்லை. முதல் நாள் அதை தொடங்கிருங்க, அதை கண்டினியூஸ் பண்ணி மறு திருவாதிரைக்குள்ளே அதை எழுதி முடிச்சிடணும். அந்த மாதிரி எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு உங்கள் கோரிக்கை முதலே வச்சுட்டீங்க. என்ன கோரிக்கை அதிலிருந்து மாறக்கூடாது. எனக்கு ஒரு இடம் சொந்தமாகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்தை மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னா அதை மட்டும்தான் வச்சுக்கணும். மறு திருவாதிரையிலேருந்து
அந்த இதை வந்து மாற்றி போட்டுறக்கூடாது, எண்ணங்களை மாற்றிடக்கூடாது. மாற்றியாச்சுன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும். இது செலவில்லாத பரிகாரம், இதை செய்து முடிங்க. அதாவது இது என்னன்னு சொன்னால், 1000 கோடி நட்சத்திரங்கள், அதாவது 1000 கோடி சூரியன் சேர்ந்தால், 10,000 கோடி சூரியன் சேர்ந்தால் ஒரு திருவாதிரை ஆகும். இந்த திருவாதிரைக்கு வந்து அவ்வளோ மகத்துவம். அது ஈசனுக்கு சொந்தமான நட்சத்திரம் திருவாதிரை. அந்த திருவாதிரைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. அதை ஆவணி திருவாதிரையில் தொடங்கி மார்கழி திருவாதிரையோடு நிறைவு செய்தீர்களே ஆனால், இந்த 138 நாட்களுக்குள்ள நீங்கள் எண்ணிய காரியம் நிச்சயமாக ஈசன் அருளால் கிடைக்கும். இதுக்கு வந்து உத்தரவாதம் உண்டு, நிச்சயமாக கிடைக்கும். இதை கரெக்டாக செய்யணும். மறந்துட்டேன் செஞ்சுட்டேன்னு விட்டுறக்கூடாது. இந்த 138 நாள் என்பது வந்து கிட்டத்தட்ட 4.5 மாத கணக்கு வந்துடும். ஒவ்வொரு மாத திருவாதிரையிலும் இந்த தியானம் என்பதை வச்சுக்கணும். அது தினசரி பண்ணால் ரைட்டு. பட்சே திருவாதிரை அன்று காலையில் 8 மணிக்கு அல்லது காலையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம் சூரிய கோரை ஃபஸ்ட்டு என்னைக்கு வருதோ அந்த கிழமையில் அந்த நேரம். முக்கியமாக சூரிய கோரை இதுக்கு மெயினாக எடுத்துக்கங்க. ஏனென்றால் இது ஆவணி திருவாதிரையில் தொடங்கி, அது ஆவணி மாதம் என்பது வந்து ஆவணியில் சனிக்கும் சூரியனுக்கும் நேரடி தொடர்பாக இருக்கின்றது. ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக இழுத்து கொண்டு இருப்பார்கள். இது வந்து ஒரு பவர்ஃபுல், அவ்வளவு சக்தி கிடைக்கும், ஆகர்ஷண சக்தி அவ்வளவு கிடைக்கும். அந்த சமயத்தில் சூரியன் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார். சனியும் அதுக்கு ஈடாக வருகிறார். எனினும் அரசன் சூரியன். அப்படிப்பட்ட கணக்கு அப்படிங்கிறதுனால வேண்டிய வரம் வந்து நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணமாகலையா, திருமணம் வேண்டி செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கலையா, உத்தியோகத்திற்காக செய்யலாம். நீங்கள் எங்கேயோ கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், அர்ச்சனை பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. இது எளிமையான பரிகாரம். இதை அதாவது முடிந்தவரை கிளாரிட்டியாக செய்யுங்க, மனமுவந்து செய்யுங்கள். செய்தீர்களே ஆனால் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நிறைவு பெறும். கெட்ட காரியத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டாம், நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். 11 கோடி நிச்சயமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 108 அந்த கணக்கு எடுத்துக்காங்க. 108, 216, 432, 864, 1728, 3456 இந்த கணக்கு எடுத்துக்க. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் பணமே பார்க்க முடியலப்பா அப்படின்னு வெந்து நொந்து நூலாகி கொண்டிருக்கக்கூடிய ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசி, எல்லா ராசியுமே யோகத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா ராசியுமே தரித்திரமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒவ்வொரு ராசிகளையும் ஒரு 5%, 10% நல்லா இருப்பாங்க. மிச்சம் 90% வந்து நான் நூலாகிட்டு தான் போய்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கைன்னா அர்த்தமே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பாமரனும் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. எந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆகையினாலே தகுந்த முறையிலே ஈசனை நினைத்து செய்தீர்களேயானால் ஈசன் கைவிட மாட்டார். முடிந்தால் ஒரு உத்திராட்ச கொட்டை இந்த 132 நாளுக்கும் உங்கள் கழுத்தில் இருக்கட்டும், நல்லது. அது உரிய முறையில் உண்மையான உத்திராட்சத்தை வாங்கி அணியுங்க. இந்த உத்திராட்சத்தை அணியும் பொழுது உங்களுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும். வேண்டிய கோரிக்கை ஈசனோடு தொடர்பு கிடைத்து விடுகிறது. ஈசனோடு நீங்கள் இன்னொருத்தர் மூலமாக பேசணுங்கிறத விட ஈசன் நேரடி தொடர்பு கிடைத்து விடுகிறது. ஆகையினாலே நீங்கள் மனமும் வந்து செய்ய வேண்டும். நான் சொன்னதுக்காக நான் வழிமுறையை காட்டிட்டேன். நீங்கள் தான் ஈசனை நினைத்து உருகி தியானம் செய்து வழிபட்டு கேளுங்கள், எழுதுங்கள். அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே எழுதுங்க. ஒன்றை தவிர பிற ஒன்றை கேட்காதீர்கள். எது முக்கியமோ அதை நீங்கள் கேளுங்கள். ஈசன் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார். இந்த நாளை மிஸ் பண்ணாமல், தவறுதல் பண்ணாமல் ஆவணி திருவாதிரையில் தொடங்கி மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தோடு நிறைவு செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை சொர்க்கமாகும், ஆனந்தமாகும். என்னென்ன காரியங்களை நினைத்து இதெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்கவே செய்யாது நினைத்து கொண்டிருந்தீர்களோ அது அதிசயமாக உங்களுக்கு நடக்கும். பணம் மட்டும்தான் பிரதானம் அல்ல, இன்னும் எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. தீர்க்க முடியாத, சொல்ல முடியாத கோரிக்கைகளோடு இருக்கலாம். அத்தனையும் அந்த கோரிக்கை என்ன கோரிக்கையானாலும் ஈசன் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகையினால் இதெல்லாம் தவ இருந்ததுக்கு சமம்.
அவன் ராவண சக்கரவர்த்தி பல காலமாக தவம் இருந்து இசையை மீட்டு அந்த மாதிரி ஈசனுடைய அருளை வாங்கினான். எத்தனையோ கணக்குகள் இருக்குது. ஈசனிடம் தவம் இருந்து வரம் பெற்றார்கள் என்று எத்தனையோ இருக்குது. நல்லவர்களும் கெட்டவர்களும் கூட ஈசனை நோக்கி தவம் இருந்தால் வரத்தை பெற்றார்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து நமக்கு அது வளர்வதும் வீழ்ச்சியாவதும் அதில் அடங்கும். ஆகையினாலே கெட்ட நோக்கத்தோடு எதுவும் செய்ய வேண்டாம். நல்ல கோரிக்கையாக வையுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.